வணக்கம் சுந்தரேசன் சார். வணக்கம் சார். சார், இந்த அசோசியேஷன் எத்தனை வருஷமாக நீங்கள் வச்சுருக்கீங்க? சார், இது 2004 ஆரம்பிச்சது. சரி. ஸோ இப்போ 2026 ஆயிடுச்சு. ஸோ கப்புள் ஆஃப் இயர்ஸ் இந்த மாதிரி விஷுவலி சேலஞ்ச் கேர்ள்ஸோட எஜுகேஷனுக்காக அக்காமடேஷன், ஃபுட், கன்வீனியன்ஸ், டியூஷன்ஸ் இந்த மாதிரியான சர்வீஸ்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணி அவங்களோட எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். சூப்பர் சார். இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு ஸ்டுடியோ கட்டணும், ஒரு ஸ்டுடியோ ரைஸ் பண்ணி ஆன்லைனில் இந்த மாதிரி கொடுக்கணும் ஒரு எண்ணம் தோணுச்சு? ஸோ ஆக்சுவலி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கொரோனா டைமில் நிறைய இடத்துல என் பசங்கள்லாம் படிச்சிருந்தாங்க ஸ்கூல்ஸில். ஓகே. ஸோ நிறைய காலேஜ் போர்ஷன்ஸ்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சிருந்தாங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அந்த ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி நடத்தி அவங்களுக்கு எல்லாருமே மொபைல் ஃபோன், லேப்டாப்லாம் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அதர் ப்ரைவேட் பீப்புள் கூட அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது த்ரூ அவுட் தமிழ்நாடு இருக்க எல்லாருமே அது பெனிஃபிட் அடைகிற மாதிரி பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஆன்லைன் ஒரு ஸ்டுடியோ க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரொஃபஸர்ஸ், இன்டெலெக்சுவல் நல்ல அந்த சப்ஜெக்ட் நல்ல நாலேஜ் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸை கூப்பிட்டு இங்கே வர வச்சு அவங்கள கிளாஸ் எடுத்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்க எல்லாருமே படிக்கணும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே அவங்க சப்ஜெக்டான இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தமிழ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ், சோஷியாலஜி இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸும் படித்து நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்றத இதோடைய. ஓகே. இப்போ உங்கள் இதில் வந்து பிஜி, யூஜி எல்லாருக்குமே நீங்கள் கிளாஸ் எடுக்கிற மாதிரி? ஆமாம், யூஜி, பிஜி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. ஓகே. இன்னொன்று வந்து நாங்கள் வந்து பிளைண்டுக்கு ரீடிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே. ஏன்னா சப்ஜெக்ட் இல்லாதவங்க தான் வந்து படிப்பாங்க. ஓகே. இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக அந்த சப்ஜெக்ட் நல்ல அதில் இருக்கிற பிஹெச்டி முடித்தவங்க இன்டெப்த்தாக அவங்க வந்து கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்னால நல்லா புரிஞ்சிக்க முடியும். அது வந்து நாட் ஃபார் ஒன்லி ஒரு கேட்டகரி விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் மட்டும் இல்லாமல் விஷுவலி சேலஞ்ச் பீப்புள், அண்டர் பாவர்ட்டி லைனில் இருக்கிற புவர் பீப்புள், ஃபிசிக்கலி எல்லாருமே படிக்கணும். இது ஒரு எஜுகேஷன் ஃபார் ஆல். எங்களோட கான்செப்ட் என்னன்னா, அன்னை வாணி எஜுகேஷன் மெயின் வந்து ஆல் ஃபார் ஆல், எல்லாருமே படிக்கணும். படிப்புன்றது அனைவருக்குமே ஆன பொதுவான விஷயம்ன்றது தான் இதோட மெயின் கான்செப்ட். அதுக்காக தான் இதை ஆரம்பிச்சு பண்ணிடுறேன். ஓகே. அப்போ ஆடியோவும் ஒன்று போட்டிருக்கீங்க போல இருக்கு, ஆடியோ ரெக்கார்டிங்காக. அதில் என்னென்ன டேலண்டான பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க உங்களுக்கு? ஆடியோ வந்து ஆடியோ புக்ஸ், அதாவது உங்களுக்கு தேவைப்படுற ஆடியோ ரெக்கார்டிங்லாம் நிறைய முன்னாடி டேப் ரெக்கார்டர் வச்சுலாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. வெரி குட். அவங்களுடைய பாடங்கள், லெசன்ஸ் எல்லாம். ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்டுடியோவில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட இன்டெப்த்தாக அவங்களுக்கு அந்த இந்திய வரலாறுனா இந்திய வரலாறை பற்றியான விஷயங்கள், பாபர் படையெடுப்புலேருந்து அந்த உணர்வோடு படிக்கிற நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்கள ஒன்று பெய்டாவோ இல்லை வாலண்டரியாவோ வந்து இங்கே படித்து அவங்களுக்கு இன்னும் நல்ல இன்டெப்த்தாக ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க முடியும். சூப்பர். ரொம்ப அருமையான விஷயத்த சொன்னீங்க. அதுவும் அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கிற விஷயம் இங்கே வந்து எங்கேயுமே இல்லை. எல்லாரும் போய் செலவு பண்ணி தான் பண்ணிக்கிறாங்க விஜுவலி சேலஞ்ச். பட் அவங்களுக்காக நீங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணி இது ஒரு ஸ்டுடியோவை ரொம்ப அழகாக கட்டி, அதுவும் நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் கம்பர் ஸ்ட்ரீட்டில் இவ்வளோ அழகாக ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ கட்டியிருக்கீங்க. ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலி கட்டினது வந்து இந்த கண்டென்ட் என்னோட இருந்தாலும் டைரக்டர் நீங்க தான், ரூபன் டிஜிட்டல் மியூசிக். ஸோ அதனால என்னோட ஐடியாக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்லை, புரியுது. நீங்கள் எனக்கு வந்து என்னை நம்பி இந்த ஸ்டுடியோ கொடுத்தீங்க. அதாவது இதுக்கு இடையில எவ்வளோ இடையூறு வந்தது, அந்த இடையூறுலாம் தாண்டி என்னை நம்பி ரூபன் நீங்கள் தான் பண்ணணும்னு எனக்கு கொடுத்ததுக்காக முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகாக எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது இந்த ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறதுக்கே எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ ஜனங்களே நீங்கள் வந்து இதை மறக்காமல் இந்த ஸ்டுடியோ வந்து விசிட் பண்ணுங்கள். யாராவது ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதுனாலும் ப்ளீஸ் கம் அண்ட் ஹெல்ப் த ஃபவுண்டேஷன். பிகாஸ் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் உருவாக்கியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து நிறைய ஊன்றுகோல் இருந்தாலும் உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ தயவுசெய்து உங்களுக்கு வந்து உதவணும்னு மனசு இருந்தால் தயவுசெய்து இங்கே வந்து. ஏன்னா இந்த ஸ்டுடியோட மெயின் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து குவாலிட்டி டெஸ்ட் ஆஃப் இந்தியா. ஓகே. ஸோ அந்த கம்பெனி தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சிஎஸ்ஆர்லேருந்து. இன்னும் ஃபர்தராக இதுலேயே அவங்க 14 lakhs கொடுத்தாங்க. இப்போ 16 lakhs வரைக்கும் மேலே போயிட்டு இருக்கு. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு. ஏன்னா ஒவ்வொரு விஷுவல் சேலஞ்ச் பர்சன்ஸ் யாராவது இன்னர் டேலண்ட்ஸ், சாங் டேலண்ட்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மைக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இன்னும் ஃபியூச்சரில் இந்த ஸ்டுடியோ மல்டிபிள் ஸ்டுடியோவை ரெடி பண்ணியிருக்கிறதுனால அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன் இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஆமாம். ஆனால் ஆக்சுவலி சார் வந்து எதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணலை. என்கிட்ட சொல்லும் போது, சார் எதுவுமே காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது,
மேலே ஆனாலும் பட் இந்த குவாலிட்டி ஷுட் பி தேர். ஸோ இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இதோடைய குவாலிட்டி இப்படியே தான் இருக்கும். காரணம் என்னென்னா 10 வருஷம் கழிச்சு போனாலும் இதே அப்டேஷன் தான் இருக்குமே ஒழிய இதில் எந்த கம்மியும் இருக்காது. பிகாஸ் மைக்ஸ் முதல் கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் AKG தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி கேமராஸ் பார்த்தீங்கன்னா வந்து சோனி தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். லைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நாட் ஒன்லி ஃபார் த வீடியோ, யூ கேன் யூஸ் ஃபார் த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபிஸ், அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இது உள்ளே பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஐயா, நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஓகே, இது இந்த எஜுகேஷன் நீங்கள் போய் புக்ஸ் வாங்கி படிக்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ இருக்கிற டிஜிட்டல் யுகத்தில் இந்த ஆன்லைன் மூலமாக படிக்கிறது தான் ஒரு அடுத்த வே ஆஃப் த பிளாட்ஃபார்ம், அடுத்த டிஜிட்டல் யுகத்துக்கு போகிற ஒரு பிளாட்ஃபார்ம், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நல்ல ப்ரொஃபஸர்ஸ் வந்து கிளாஸ் எடுத்து உங்களுக்கு சொல்லி தர முடியும். ஏஐ இருக்குது, ஜெமினி இருக்குது, நிறைய இருக்குது. இருந்தாலும் அந்த சப்ஜெக்ட் படித்தவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாலும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அந்த சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு மட்டும்தான் அதில் இருக்கிற பசங்களுக்கு எது படிக்கணும், எது சொல்லி கொடுத்தா அவங்க நல்லா மார்க் கிடைக்கும்ன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் அதுக்காக தான் இந்த ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருக்கேன். புரியுது சார். ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கீங்க. மேலும் மேலும் நீங்கள் வரலாற எங்கள் ரூபன் சிக்னேச்சர் ஸ்டுடியோ சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.